மிக முக்கியமானது என்னன்னா, இதுவரைக்கும் ரஷ்யா கைப்பற்றி இருக்கிற இடங்களை யுக்ரைன் விட்டு தரணுன்றது தான் முதல்ல வந்த வரைவு. இதுவரைக்கும் அது வந்து டொன்பாஸ்ன்ற இடத்துல அந்த பகுதிய, அந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3ல் 1 பங்கு பிடிச்சு வச்சிருக்கு ரஷ்யா. அது முழுமையா வேணும்னு நினைக்குது. அத முழுமையாவே நீங்க குடுத்துருங்கன்னு ட்ரம்ப கேட்டா சொல்லுவாரு, ஜெலன்ஸ்கிய. ஆனால் முதல்ல அப்படி. அதுக்கப்புறம் நேட்டோவில் எப்போதுமே அது சேரக்கூடாது. நேட்டோவில் சேர்வதற்கு வழியே இல்லைன்ட்டு எனக்கு எழுதி தரணுன்றாரு. யாரு? புட்டின். ஜெலன்ஸ்கி சேரவே கூடாதுன்ட்டு. அப்புறம் பிரெஞ்சு, பிரிட்டிஷ் துருப்புக்கள் யுக்ரைனை ஒட்டி, யுக்ரைனுடைய பாதுகாப்புக்காக அங்கு சென்று பார்வையிடும் போக்கில் அங்க வந்து அது வந்து அமைதி திட்டத்தினுடைய ஒரு பங்காக பிரெஞ்சு விரும்புகிறாங்க, பிரிட்டிஷ் விரும்புகிறாங்க. ஏன்னா அமெரிக்கர்கள் அவர்கள் அதிபர் ட்ரம்ப் நாங்கள் எங்கள் படைகளை அனுப்ப தயாராக இல்லைன்றார். இது ஐரோப்பிய பிரச்சனை, ஐரோப்பியர்கள் இதை கையாள வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். இதுவும் இல்லை. அதனால எங்க கிட்டேயே வரக்கூடாது. அதாவது புட்டின் என்னெல்லாம் கேட்டாரோ அத்தனையும் முதல் வரைவு அவருக்கு அளித்தது. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு. உடனே ஜெலன்ஸ்கி அப்போ தான் சொன்னார், போன ஒரு 10 நாள் இருக்கும், அந்த ரொம்ப அழகாக சொன்னார். நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். ஒன்று, நமக்கு மிகவும் வேண்டிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வல்லரசனுடைய நட்பை நாம் இழக்க வேண்டியிருக்கோம், அல்லது நம்ம சுயமரியாதையை இழக்க வேண்டியிருக்கோம்.